திரு பொன் வசந்த், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி நீங்க பாக்குறீங்க? உண்மையிலே டர்ன் அவுட் அதிகமாயிருக்கா இல்ல இப்ப சார் சொல்ற மாதிரி பெரிய சிக்னிபிகண்டா ஒன்றும் பெரிய அளவுல இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? இல்லை, நான் டாக்டர் சுமன் சொன்னதுல நிறைய உடன்படுறேன். ஆனா அவர் அந்த 23 லேக்கும் வந்து நம்ம அது ஒரு கேரிஸ் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்றாரு இல்லையா, நான் அதை கூட வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் அதை வந்து நம்ம இப்போ ரொம்ப உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் தேர்தல் ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. வந்தப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கன்க்ளூசிவாக சொல்கிறோம். ஏங்கிறதுக்கு நான் 2-3 காரணம் சொல்கிறேன். ஒன்று, இது கிட்டத்தட்ட முழுக்க என்னுடைய பார்வையில் வந்து எஸ்ஐஆர்னுடைய எஃபெக்ட் தான். இப்போ முழுக்க வேற எந்த ஃபேக்டருமே இல்ல. இல்லை, இருக்குது. விஜயனுடைய ஃபேக்டர் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய நம்ம கண் பார்வையில் நேற்று பார்க்குறப்ப நிறைய இளைஞர்கள், அதுவும் அவர் போடுற மாதிரி உடை அணிந்து விட்டு வந்து நிறைய பேர் இளைஞர்களை பார்க்க முடியுது, பெண்களை பார்க்க முடியுது, குடும்பமா வந்து கண்டிப்பா. ஸோ அதனால வந்து முன்ன இருந்ததை விட ஒரு சிறு இதுவான வாக்காளர்கள் வந்து அதிகமாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, களத்திலிருந்து நிருபர்கள்ட்ட இருந்து நம்ம கேள்விப்பட்டதும் விஜய் ஃபேக்டர் வந்து உண்மையிலே எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிஸான டிஎம்கே ஏடிஎம்கேயை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்து அவர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது உண்மைதான். அதனால நேத்தைக்கு அவர்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து நமக்கு வர வேண்டிய வாக்குகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து எதுவும் செதறாம ஷோரப் பண்ணி கொண்டு வந்துடணும். அந்த ஆட்டோ வச்சு ஆளை கூட்டு போய் இந்த வீட்டில இருந்து வந்துட்டாங்களா அந்த வீட்டில இருந்து வந்துட்டாங்களான்லாம் பார்த்து, குறிப்பாக கிராமப்புறங்கள்ல அங்கெல்லாம் வந்து கொண்டு வரது இருக்கு இல்லையா, அது இரு கட்சிகளுமே குறிப்பா திமுக அதிகமாட்டு வந்து அவங்க நிறைய பேரை வந்து நேற்று அவங்களுக்கு ஓட்டு மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொண்டு வந்தாங்க. அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். பட் கிட்டத்தட்ட அது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சிறு வகையிலான இன்க்ரீஸுக்கு தான் உதவி இருக்கும். பெரும்பான்மையான இந்த வரலாற்று சிறப்பு மிக்க டர்ன் அவுட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுல ஒரு பெரிய இது இல்லை. இட் இஸ் பியூர்லி டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி அந்த ஆங்கிலத்தில் லோ பேஸ் எஃபெக்ட்டும்பாங்கல்ல, நம்ம கரெக்டாக 67-68 லட்சம் பேரை வந்து நம்ம நீக்கிட்டோம். அதுல இருந்து வந்து இப்போ ஒரு 23 லட்சம் பேர் வந்து அதிகமா வாக்களிச்சிருக்காங்க. நான் இதை வந்து பீகார் கூட வந்து நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். பீகார்ல வந்து அவங்களுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து வெறும் 5% தான் வந்து குறையுது எஸ்ஐஆர்ல. அதாவது 2025 எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்களோ அது எஸ்ஐஆருக்கு முன்னாடி 7.89 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஒரு 42 லட்சம் வாக்காளர்கள் வந்து குறையிறாங்க. ஆனா அவர்களுடைய வாக்கு பதிவு எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 70-80 லட்சம் வாக்குகள் வந்து இன் அப்சல்யூட் நம்பர்ஸ்ல அதிகமா இதாகுது. 42 லட்சம் குறைஞ்சிட்டு 80 லட்சம் வாக்குகள் அதிகமா போலாகுது. தமிழ்நாட்டில் 68 லட்சம் குறைஞ்சிருக்கு, 23 லட்சம் தான் வந்து இங்க அதிகமா பதிவாயிருக்கு. பர்சன்டேஜ்ல பார்த்தா கூட அங்க எலக்ட்ரேட் சுருங்கின விதம் வந்து 5.32%. பீகார்ல வந்து அவங்களுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறையுது. பட் அந்த போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் டர்ன் அவுட் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% வந்து அதிகரிக்குது. 59%இருந்து 70% போயிருது. நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து 11% குறைஞ்சிட்டு இப்போ ஒரு 12% வந்து அதிகமாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதை ஆஃப் செட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நமக்கு போக போக வரும். நிறைய மாவட்டங்கள்லையும் நிறைய தொகுதிகள்லையும் நமக்கு ஓவராலா 23 லட்சங்கிறது ஜாஸ்தியா இருந்தா கூட சென்னை உட்பட பல தொகுதிகளில் போன தடவை வாக்கு செலுத்தியவர்களை விட குறைவான எண்ணிக்கையில் இந்த முறை வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். நம்ம அது மாவட்ட அளவில் இல்லை வந்து தொகுதி அளவில் போய் பார்க்கும்போது இந்த 23 லட்சம் அதிகரிப்புங்கிறது எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா தொகுதிகள்லையும் இல்லை. நிறைய தொகுதிகள்லையும் மாவட்டங்கள்லையும் இன்ஃபேக்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ அதை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு குறியீடாகவோ இல்லை மக்கள் வந்து இந்த முறை பயங்கர அந்த அளவுக்கு ரெவல்யூஷனா வந்து இல்லை, நிச்சயமாக வந்து அதை எப்படி எடுக்க முடியாது.